ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஹைடெக் டுட்டோரியலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுக்கப்புறம் அடிக்கடி வீடியோ போடுவேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, மேக் அட்ரஸ். ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். மேக் அட்ரஸ் பற்றி கேள்விப்பட்டவங்களுக்காக இந்த வீடியோ. இல்லை ஆல்ரெடி இதை பற்றி உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ மேக் அட்ரஸ் அப்படின்னா மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். அதாவது ஒரு ஃபிசிக்கல் டிவைஸுக்கு ஒரு அட்ரஸை அசைன் பண்ணுற மாதிரி, அதாவது லைக் ஐபி அட்ரஸ் மாதிரி. ஐபி அட்ரஸை எப்படி அசைன் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த மேக் அட்ரஸும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே அசைன் ஆகிடும். ஸோ நம்ம மோஸ்ட்லி அந்த மேக் அட்ரஸை சேஞ்ச் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி அந்த மேக் அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸை பற்றி பார்த்துடலாம். கமாண்ட் ப்ராம்ப்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஐபி கான்ஃபிக் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ரஸ் வந்திருக்கும். என்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் அடாப்டர், அதில் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் சிசிடி டு லினக்ஸ் சிசிடி ஹப் ஈத்தர்நெட் 11. இந்த ஈத்தர்நெட் 11ன்றதை பார்த்தீங்கன்னா என்னோட இன்டர்நெட்டோடது. ஸோ அதனால் எனக்கு டெம்பரவரி IPv6 கிடச்சிருக்கு, IPv4ம் அசைன் ஆகிருக்கு. ஸோ என்னால் ரெண்டுத்தையுமே என்னால் யூஸ் பண்ண முடியும். டிஃபால்ட் கேட்வேல பார்த்தீங்கன்னா 2 அட்ரஸ் வந்திருக்கு. ஸோ இதான் என்னோட ஐபி அட்ரஸ். அண்ட் இது IPv4 அண்ட் இது IPv6. ஸோ ஐபி அட்ரஸை பற்றி பார்த்துட்டிங்களா? ஸோ இப்போ மேக் அட்ரஸை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு டிவைஸஸ்க்கும் இண்டிவிஜுவலாக ஒரு அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக் அட்ரஸை எப்படி செக் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நெட்வொர்க்குக்கு வந்துடுங்க. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் செட்டிங்ஸ். ஸோ அதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் அடாப்டர் செட்டிங் இருக்குது பாருங்க, இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அந்த பேஜுக்குள்ளே வந்துடும். அதுக்குள்ளே சேஞ்ச் அடாப்டர் நெட்வொர்க் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் வரும். இதுக்குள்ளே என்கிட்ட கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா நெட்வொர்க்கோட போர்ட்டும் இதில் ஷோ பண்ணுது. ஸோ இதில் பர்டிகுலராக ஒரு போர்ட்டுக்கோ இண்டிவிஜுவலாக ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும். அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, மேக் அட்ரஸ் அப்படின்னா மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். மீடியா ரிலேட்டடாக வர எந்த ஒரு டிவைஸஸும் மேக் அட்ரஸ் கண்டிப்பாக அசைன் ஆகும். ஸோ அது இருந்தால் தான் அந்த கான்வர்சேஷன், அதாவது ஒரு டிவைஸ் டு இன்னொரு டிவைஸ் கம்யூனிகேஷன் நடக்கும். இப்போ என்கிட்ட இன்னொரு பிசி இருக்குது லினக்ஸ். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அட்ரஸ் செட் பண்ணியிருக்கேன். இதோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.0.8. அதோட சப்நெட் மாஸ்க் 255.255.255.0. இதோட டிஃபால்ட் கேட்வே 192.168.0.1. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அட்ரஸ்ன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் அந்த மேக் அட்ரஸ். ஓகேங்களா? இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த மேக் அட்ரஸ். இது இல்லாமல் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் நடக்காது. அதாவது நீங்கள் ஐபி அட்ரஸை அசைன் பண்ணலாம் கூட, அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அது எடுத்துக்கணுன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் அட்ரஸ் வேணும், அதாவது மேக் அட்ரஸ் வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா A8-A1-59-E6-C8-78. ஸோ இந்த அட்ரஸ் இந்த பர்டிகுலராக இந்த போர்ட்டுக்கு அசைன் ஆகிருக்கு. ஸோ இதை சேஞ்ச் பண்ண முடியாது, அதாவது நார்மலாக. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எதில் நீங்கள் செக் பண்ணாலும் சரி, உங்களால் மேக் அட்ரஸை இதிலேருந்து மாற்ற முடியாது. ஒரு போர்ட்டுக்கும் அது அசைன் ஆகிருக்கும், அதை நீங்கள் இண்டிவிஜுவலாக மாற்ற முடியாது. ஸோ அப்படின்றத ஸ்டேட்மெண்ட். இப்போது நம்ம அதை சேஞ்ச் பண்ண போகிறோம்.
அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம். இது இல்லாமல் நீங்கள் பண்ணலாம். பண்ணுறதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்குது. பட் சாஃப்ட்வேர் பேஸ்டாக போகிறது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாஃப்ட்வேரில் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்துடலாம். இங்கே இருக்கு பாருங்கள், Mac V6. இந்த சாஃப்ட்வேர் வந்து வெப்சைட்லேருந்து இறக்கியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் இதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஒரு 10 MB அந்த மாதிரி தான் வரும். என்கிட்ட இருக்கிற போர்ட் எல்லாமே இல்லை ஷோ ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா சிசிடி, ஹப்பு, ஈத்தர்நெட் 10, ஈத்தர்நெட் அண்ட் ஈத்தர்நெட் 11, லினக்ஸ், ஈத்தர்நெட், சிசிடி 2. ஸோ இப்போ இந்த மேக் அட்ரஸை எப்படி செக் பண்ணுறது அண்ட் சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் ஒரு போர்ட்டுக்கான அட்ரஸும் அசைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், லினக்ஸ். ஸோ இங்கே நாம் இங்கே செக் பண்ணோம் பார்த்தீங்களா, மேக் அட்ரஸ் A8-A159. அந்த மேக் அட்ரஸ் பாருங்கள் இந்த சாஃப்ட்வேரில் லினக்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்சட் இருக்குது. ஓகேவா, இங்கே இன்கேஸ் இங்கே எஸ்என் வந்துச்சுன்னா இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது இதோட மேக் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த மேக் அட்ரஸ் A8, ஓகேங்களா, கரெக்டாக வந்திருக்கா பாருங்கள். மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்களா, ஓகேவா. ஸோ இதோட லிங்க் ஸ்டேட்டஸ் அப்பில் இருக்குது, அதாவது கனெக்டில் இருக்குது. அதோட ஸ்பீட் வந்து 1 Gbps, ஓகேங்களா. ஸோ இந்த போர்ட்டோட நேம் லினக்ஸ் அண்ட் இதோட டிவைஸ் பார்த்தீங்கன்னா ரியல்டெக் PCIe Gigabit ஃபேமிலி கண்ட்ரோலர், அதாவது இது சிஸ்டத்தில் இருக்கிற போர்ட்டு. ஸோ மோஸ்ட்லி சிஸ்டமில் டிஃபால்ட்டாக வர போர்ட்டை ரியல்டெக்கில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அதர்வைஸ் நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து இன்டெல்லில் வரும் மோஸ்ட் ஆஃப் திங். ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ராவாக கார்டு யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இன்டெல்லில் கனெக்ட் ஆகிருக்கு. இன்டெல்லில் கிகாபிட் நெட்வொர்க் கனெக்ஷன், ஸோ அதில் வந்துருக்கு. அண்ட் அதோட ஹார்ட்வேர் ஐடி அண்ட் கான்ஃபிகரேஷன் ஐடி இருக்குது. TCP அண்ட் IPv4 எனேபிள் இருக்குது அண்ட் IPv6 எனேபிள் இருக்குது. TCPனா ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் அதில் மேக் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு இந்த ஆப்ஷனில் வரும். ஸோ இல்லை, மாற்றல. அதோட மேக் அட்ரஸ் இப்போ இருக்கிற மேக் அட்ரஸ் அண்ட் அதோட லிங்க் ஸ்டேட்டஸ் அப்பில் இருக்குது அண்ட் அதுவும் ஆப்ரேஷனல் ரன் ஆகிட்டுருக்கு. அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1 Gbpsல இருக்குது. இன்கேஸ் அது அப்பில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு 0ல் வந்துடும், ஓகேங்களா. அப் அப்படின்னா ஆன் ஆர் ஆஃப் அந்த கண்டிஷனில் சொல்லலாம். ஸோ நான் ஆப்ரேஷனல்னால் கனெக்ஷனில் இல்லை, ஓகேங்களா. இதை நான் அப்படியே பண்ணுறேன், அப் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்குது, அதாவது டிசேபிள் இருக்குது அண்ட் நான் ஆப்ரேஷனல், ஓகேங்களா. அப்படின்னா யூஸ்ஃபுல் இல்லைன்னு அர்த்தம். இப்போ வந்து அப்பில் இருந்து ஆப்ரேஷனல் இருந்துச்சுன்னா அது கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ இன்னங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் மொபைல் இன்டர்நெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதற்கான மேக் அட்ரஸ் இது. அது அப்பில் இருக்குது அண்ட் ஆப்ரேஷனில் தான் இருக்குது, இன்டர்நெட் கனெக்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இன்டர்நெட் கனெக்டில் இருக்குது. அண்ட் அதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 425 Mbps, ஓகேங்களா. 425.98 Mbpsல ரன் ஆகிட்டுருக்கு. மற்றதெல்லாம் 1 GB ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் வந்து லினக்ஸோடது பார்க்கலாம். லினக்ஸ் தான் இப்போ நான் சேஞ்ச் பண்ண போகிறேன், ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துருக்கேன். அண்ட் கனெக்ஷன் லினக்ஸ் ரியல்டெக் PCIe Gigabit ஃபேமிலி கண்ட்ரோலர். ஹார்ட்வேர் இது வந்து ஹார்ட்வேருக்கான ஐடி, எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான கான்ஃபிகரேஷன் ஐடி. நீங்கள் மேனுவலாக சேஞ்ச் பண்ண போகிறீங்களா அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் ஐடி தேவைப்படும்.
இது உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ், இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லேயே உங்களுக்கு அது கிடைச்சிரும். அதாவது இந்த லிஸ்ட்டில் வராது. இந்த போர்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எந்த ஹார்ட்வேர் ஐடி அண்ட் கான்ஃபிகரேஷன் ஐடியை. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வரும். ஸோ என்னோடய சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால நான் மேனுவலாக பண்ணிகிட்ருக்கேன் ஒன்றுத்தையும். ஸோ ஓகே, இது வந்துடுச்சு. ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே கான்ஃபிகரேஷன் அப்படி பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்துடும். ஸோ நீங்கள் மேனுவலாகவும் இந்த இதில் வந்து பண்ணிக்கலாம், இல்லை எப்படியும் வரலாம். இதில் உங்களுக்கு அந்த டிரைவர் டீட்டெயில்ஸில் ஹார்ட்வேர் ஐடி கொடுத்தீங்கன்னா அதில் வந்துடும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துக்குங்க ஹார்ட்வேர் ஐடி. ஸோ இதில் ஹார்ட்வேர் ஐடின்னு கொடுத்தேன், வந்துடுச்சு பாருங்கள் ஹார்ட்வேர் ஐடி. ஸோ இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஹார்ட்வேர் ஐடியை எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த ஹார்ட்வேர் ஐடியை வச்சு நீங்கள் மேனுவலாகவுமே சேஞ்ச் பண்ணலாம். இதில் நீங்கள் விசிபிள் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். மேனுவலாக பண்ணுறத நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் டீட்டெயிலாக. இப்போ சாஃப்ட்வேரில் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹார்ட்வேர் ஐடியை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு மேலே மேக் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே சேஞ்ச் மேக் அட்ரஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ரேண்டம் மேக் அட்ரஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அட்ரஸ் சேஞ்ச் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சேஞ்ச், அதாவது என்ன அட்ரஸை சூஸ் பண்ண போகிறீங்கன்ற ஆப்ஷன்ஸை கொண்டு வரும். நீங்கள் ஒரு தடவையும் கொடுக்குறப்போ உங்களுக்கு ஒரு அட்ரஸ் இதில் சேஞ்ச் ஆகும். இதுதான் நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்னா ஸோ சேஞ்ச் இட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மாறிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வெரிஃபை பண்ணிக்கணும், என்னென்னா மேக் அட்ரஸ் மாற்றிருக்காங்களா இல்லையான்றதை சேஞ்ச் இதில் பார்த்துக்கலாம். ஸோ அண்ட் அதுவும் இல்லாமல் ஒரிஜினல் மேக் அட்ரஸ் அண்ட் ஆக்டிவ் மேக் அட்ரஸ் என்ன இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மேக் அட்ரஸ் அண்ட் இதோட வெண்டர் யாருன்றத இதில் வந்து இல்லை. ஓகேங்களா? அன்னோன் வெண்டார்னு வந்திருக்கு. அதாவது இந்த சாஃப்ட்வேரில் மென்ஷன் ஆகிருக்கிற லிஸ்ட்டில் அந்த மேனுஃபேக்சரிங் வெண்டாரை இதில் மென்ஷன் ஆகலை. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இதில் என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் பாருங்கள். இப்போ இதில் ஒரு நேம் வந்திருக்கு. ஸோ இந்த நேமில் வித் அட்ரஸோடவே அதில் கொடுத்துருப்பாங்க அந்த கம்பெனி பேர் செக் பாயிண்ட் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துட்டுனா இந்த அட்ரஸ், அதாவது அந்த வெண்டாருக்கு இது மாறிடும். ஓகேங்களா? அண்ட் நான் ரேண்டம் கொடுக்குறப்போ ஒரு தடையும் கொடுக்குறப்போவும் எனக்கு வேறு வேறு மேக் அட்ரஸ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் கார்ப்னு வந்திருக்கு. ஸோ இந்த அட்ரஸை இப்போ நான் சேஞ்ச் இட் கொடுக்குறேன். இப்போ அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சேஞ்சிங் மேக் அட்ரஸ்னு வந்துடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் வந்து புது அட்ரஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு, சேஞ்சர்னு வந்திருக்கு அண்ட் அதோட வெண்டாரோட பேரும். ஸோ ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா அன்னோன் வெண்டார் தான். ஸோ அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஒரிஜினலை. ஆனால் இப்போ கரண்ட்டில் இருக்கிற மேக் அட்ரஸை நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் திரும்பவும் ரேண்டம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு ஒரு அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? அண்ட் இதுவும் இல்லாமல் நீங்கள் நினச்சா உங்களால் புது அட்ரஸை நீங்களே உருவாக்கிக்கவும் முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது அட்ரஸ் ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து மேனுவலாக ஒரு அட்ரஸ் டைப் பண்ணுறேன். இதை வச்சு நம்மளே வேணுன்ற அட்ரஸில் ஒரு மேக் அட்ரஸ் உருவாக்கிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு அட்ரஸை நான் டைப் பண்ணுறேன்.
ஓகே, இப்போது நான் ஒரு அட்ரஸை டைப் பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸில் எந்த ஒரு வெண்டாருமே இல்லை. ஸோ அதனால் அது அன்னோன் வெண்டாருன்னு தான் காட்டுது. ஸோ இப்போ நான் வந்து சேஞ்ச் இட் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ ஆக்டிவில் இருக்கிறது வந்து மாறிடும். இப்போ 0256 அப்படின்றத கொடுத்துருக்கேன். இப்போ மேக் அட்ரஸ் சேஞ்சுன்னு வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் மேனுவலாக என்ட்ரி பண்ண மேக் அட்ரஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் வெண்டார், அதாவது அப்படியே ஒரு வெண்டாரே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, ரீஸ்டோர் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் திரும்ப ஒரிஜினல் மேக் அட்ரஸ்க்கு நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரிஜினலை நீங்கள் மாற்ற முடியாது. ஓகேங்களா? ஆனால் ஆக்டிவில் இருக்கிறது நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சில் எஸ் இருக்குது. இப்போ நோவில் இருக்கிறதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சு அட்ரஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு வராது. இப்போ பாருங்கள், இங்கே எனக்கு வந்து ரீஸ்டோர் ஒரிஜினல் வரல. பிகாஸ் இங்கே நான் வந்து மேக் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணல. அண்ட் இப்போ லினக்ஸ் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ரீஸ்டோர் ஒரிஜினல் வந்துருச்சு. இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அசைன் பண்ண அட்ரஸ் இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக மேக் அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஐபி அட்ரஸ் மாற்றுற மாதிரி நீங்கள் இதில் ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் என்னோட பழைய ஒரிஜினல் மேக் அட்ரஸ் நான் திரும்ப ரீஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அந்த போர்ட்டு சூஸ் பண்ணிக்கிட்டு ரீஸ்டோர் ஒரிஜினல் கொடுத்தீங்கன்னா அது பழைய மேக் அட்ரஸ்க்கு திரும்ப வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து சேஞ்ச் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? மேக் அட்ரஸ் வாஸ் ரிஸ்டோர்டு டு ஒரிஜினல் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேங்களா? ஸோ மேக் அட்ரஸ் திரும்ப பழைய நிலைமைக்கே வந்துடுச்சு. இதுதான் ஒரிஜினல். ஓகேங்களா? பாருங்கள், மேட்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் திரும்பவும் போயிட்டு நான் இங்கே செக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பழைய அட்ரஸ் திரும்ப வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம மேக் அட்ரஸை ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி மேனுவலாக எந்த வித சாஃப்ட்வேர் சப்போர்ட்டும் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ கைஸ். பை.